அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தி ரீமா அண்ட் மாமா யூடியூப் சேனல். இன்னைக்கு கார்த்திகை 1 சோமவாரம். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு பிரதோஷமும் சேர்ந்து வருது. அதனால ரொம்ப ரொம்ப விசேஷமாக இருக்குது. கார்த்திகை 1ல் இருந்து நான் பிரம்ம முகூர்த்த பூஜை செய்யணும் அப்படின்னே நினச்சிட்டு இருந்தேன். அது மாதிரி இன்றைக்கி பிரம்ம முகூர்த்த பூஜையை நல்லபடியாக நான் செஞ்சு முடித்தேன். காலையில் 3:30 மணிக்கு தான் நான் எந்திரிச்சிருந்தேன். எந்திரிச்சு குளித்து வாசல் தெளித்து கோலம் போட்டு ஒவ்வொன்றா முடிச்சுட்டு விளக்கு ஏற்றும் போது 4:30 மணி ஆயிடுச்சு. அப்புறமா சிவன் மந்திரங்கள், அப்புறம் முருகன் மந்திரங்கள், கந்த சஷ்டி கவசம் அதெல்லாம் பாராயணம் பண்ணியிருந்தேன். போன வருடம் மார்கழி மாதம் தான் நான் கடைசியாக பிரம்ம முகூர்த்த பூஜை செஞ்சுருந்தேன். அதுக்கப்புறம் சில காரணங்களால் எனக்கு பிரம்ம முகூர்த்த பூஜை செய்ய முடியாமல் போயிடுச்சு. அப்புறம் நிறைய பிரச்சனை வந்துச்சு லைஃப்பில். அதனால் எனக்கு சரியாக பிரம்ம முகூர்த்த பூஜை செய்யவே கிடைக்கல. ஸோ எப்போ இந்த கார்த்திகை மாதம் வரும் அப்படின்னு காத்துட்டே இருந்தேன். கார்த்திகை மார்கழி மாதம் எல்லாமே பிரம்ம முகூர்த்த பூஜை செஞ்சால் ரொம்பவே விசேஷம். அதனால் நான் காத்திருந்தேன் செய்கிறதுக்கு. நான் எப்போ நினச்சேனோ கார்த்திகை 1லேருந்து பிரம்ம முகூர்த்த பூஜை செய்யணுன்னு, அந்த நினச்ச நாள்லேருந்து ஒவ்வொன்றா நான் ஏற்பாடு பண்ணிகிட்டு இருந்தேன். நேற்றுலேருந்தே எனக்கு பூஜை செய்ய விடாமல் நிறைய தடங்கல்கள் வந்துச்சு. அவ்வளோ தடையும் தாண்டி நான் இன்றைக்கு காலையில் எந்திரிச்சு 3:30 மணிக்கு தலைக்கு குளித்த அப்புறமா அந்த தடையெல்லாம் எங்கே போச்சுன்னே இல்லை. அதுக்கப்புறமா ஒன்று ஒன்றா அழகாக நான் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். அது மட்டும் இல்லை, நேற்று வரைக்குமே எனக்கு இடுப்பு கால் வலியெல்லாம் இருந்தது ரொம்பவே. நான் டெய்லி அதுக்கான மாத்திரை போடுவேன். ஆனால் இன்றைக்கி பிரம்ம முகூர்த்த பூஜை செய்யணுன்னு எந்திரிச்சு பூஜையெல்லாம் செஞ்சு முடிகிற வரைக்குமே நான் பார்த்துட்டேன். எனக்கு எந்த வலியுமே இருக்கல. இதுதான் கடவுள் இருக்காரு அப்படின்றது. எப்போவுமே நான் இது கிளாஸ் வளையல் தான் அணிஞ்சிருப்பேன். ஆனால் ஒரு நாளும் இல்லாமல் நேற்று நைட்டும் கிளாஸ் வளையல் போடும்போது அந்த கிளாஸ் வளையல் 3-4 வளையல் ஒன்றாவே உடஞ்சி கையை கிழிச்சு ரொம்ப ரத்தமாக ஆயிடுச்சு. அதுபோல் நிறைய அடி, நிறைய சூடு, நிறைய வெட்டுக்காயம், இரத்த காயம் அப்படின்னு நேற்றுலேருந்து இன்றைக்கி காலையில் 3 மணி வரைக்குமே நான் குளிக்கிற வரைக்குமே நிறையா எனக்கு இந்த மாதிரி தடங்கல்கள் தான் வந்துச்சு பூஜை செய்ய விடாமல். ஆனாலே நான் ஒரே மனசாக இருந்து நான் பூஜை செஞ்சு முடித்தேன். இது மட்டும் இல்லைங்க, நாங்கள் இந்த மாதிரி பிரம்ம முகூர்த்த பூஜை செய்யணும், அது மாதிரி என்னெல்லாம் நாங்கள் நினச்சிருக்கோமோ அந்த வேண்டுதல் நாங்கள் செஞ்சு முடிகிற வரைக்கும் நிறைய தடைகள், அப்புறமா நிறைய பிரச்சனைகள் எல்லாம் வரும். அதை என்னடா நாங்கள் பூஜை செய்யும்போது இந்த மாதிரி எங்களுக்கு பிரச்சனை வருது அப்படின்னு மனசை தளர விடாதீங்க. நீங்கள் எந்த கடவுளுக்காக இதை பண்ணுறீங்களோ அவங்கள மனசில் நினச்சிக்கிட்டு நீங்கள் மனப்பூர்வமாக நீங்கள் அந்த பூஜையை செஞ்சு முடிங்க. அப்புறமா உங்களுக்கு வந்த பிரச்சனையெல்லாம் எங்கே போகுதுன்னே தெரியாத அளவுக்கு ஓடிடும். அது மட்டும் இல்லை, நாளைக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷமான விஷயம் ஒன்று இருக்குது. அது நான் நாளைக்கு கண்டிப்பாக வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் என்னான்னுட்டு. அப்புறமா நான் இன்றைக்கி வேலும் வாங்கிட்டு வந்தேன். நாளையிலேருந்து நான் வேலும் வச்சு அதுக்கான அபிஷேகம் பண்ணி முருகருக்கும் அபிஷேகம் பண்ணி 5வது சோமவாரம் வர வரைக்குமே நான் விரதம் இருக்கிறதா வேண்டியிருக்கிறேன். அது நல்லபடியாக முடியணும்னு முருகனையும் நான் பிரார்த்திக்கிறேன். இன்றைக்கி நான் நெய்வேத்தியமாக பால், அப்புறம் வாழைப்பழம், அப்புறம் ஆரஞ்சு பழம் இதெல்லாம் வச்சு தான் சாமிக்கு படைச்சிருந்தேன். எங்களால் முடிஞ்ச சின்னதான ஒரு நெய்வேத்தியம் வச்சாலே போதும். பால், கல்கண்டு இது மாதிரி எது வச்சாலும் கடவுள் ஏற்றுப்பாங்க. அது மட்டும் இல்லைங்க, சில பேர் சொல்லுவாங்க, நீங்கள் இந்த மாதிரி சாமி கும்பிட வேணாம், இந்த மாதிரி கும்பிடுங்க, இப்படி விளக்கேற்றுங்க, அப்படி விளக்கேற்றுங்கன்னு நிறைய பேர் குழப்பி விடுவாங்க. நீங்கள் அது எதுவுமே உங்கள் மைண்டில் போட்டுக்க வேணாம். உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அது மாதிரி சாமி கும்பிடுங்க. உங்களுக்கு எப்படி விளக்கேற்ற பிடிச்சிருக்கோ அது மாதிரி விளக்கேற்றுங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் செய்யுங்க. கடவுள் அதை திருப்திகரமாக ஏற்றுப்பாங்க. அடுத்தவங்களுக்காக மட்டும் நீங்கள் சாமி கும்பிட வேணாம். இன்றைக்கி நல்லபடியாக சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு அப்புறமா ஈவினிங்காகவே பிரதோஷ வழிபாடுக்காக கோவிலுக்கு போயிருந்தோம். கோவிலுக்கு போய் அதுக்கப்புறமா சிவபெருமாள் லிங்கத்துடைய அபிஷேகம் எல்லாமே முழுசாக பார்த்துட்டு திருப்திகரமாக வீட்டுக்கு திருப்பி வந்து சோமவார விரதத்தை நல்லபடியாக முடிச்சுக்கிட்டேன். ஈவினிங்கும் அது போல் வாழைப்பழம் வச்சு
முருகப்பெருமானுக்கான விளக்கு எல்லாம் ஏற்றி நல்லபடியா இன்னைக்கு விரதத்த நான் முடிச்சேன்.